இது ஒரு நாடகத்துல எழுதினார். பரதன் போய் காட்டானா. அங்கிருந்து வந்த உடனே அம்மாவை போய் கைகையே மாதஸ்தாதக்வயாத பித்ருபதி பவனம் ஹாகுதஹ புத்ரசோகாத் கோசௌ புத்ரஹ சதுர்ணாந்த்வம் அவரஜதயா யஸ்ய ஜாதஹ கிமஸ்ய பிராப்தோசௌ கானனாந்தம் கிமிதி நிருபகிரா கிம் ததாசௌ பபாஷ மத்வாக்பத்தஹ ஃபலந்தே கிமிய தவதராதீஷதா ஆஹதோஸ்மி மாதா தாதக்வயாத. பரதன் காட்டாளா அம்மா அப்பா அங்கே நானா வந்த உடனே பரபரந்து என்னடா என்னமோ பரதா பறக்கிறைய பித்ருபதி பவனம் யமலோகம் போட்டான் நாளா ஹாகுதா என்ன அப்படி போட்டாலே நாள்தானாம் பரதன் புத்திரசோகாது புத்திரசோகத்தினால போட்டான் நாளாம். பரதன் உடனே நடுநடுங்கி அம்மா புத்திரசோகம் கிரியே கோசவு புத்திரா எந்த புள்ளைக்கு என்னன்னு காட்டாளாம். அப்ப சொன்னாலாம் கைகை சதுர்ணாந்த்வம் அவரஜதயாயஸ்ய ஜாதா 4 பேர்களுக்குள்ள நீ யாருக்கு தம்பியாகானையோ அவனுடைய சோகம் நாளாம். உடனே பரதன் கலங்கி போட்டாள். அழகா சொல்லப்படாதோ ராமன். சதுர்ணாந்த்வம் அவரஜதயாயஸ்ய ஜாதா அவன் மனசுல இருக்கிற கோணல் பேசுற பேச்சிலேயே தெரியுதுன்னு. அந்த விஷம் பேச்சிலேயே புரியுது மனசுல இருக்கிற கோணல். அப்படி தர்மசாஸ்திரம் காப்பன் சிலவன் விஷம் தம்பி சம்சாரத்துக்கு மாமியார் காலமாயிட்டா தமையனுக்கு திருட்டுண்டா இல்லையா தான். இப்பவே ரொம்ப பேருக்கு இங்கேயே புரியல என்ன கோசவு புத்ரா சதுர்ணாந்த்வம் அவரஜதயா யஸ்ய ஜாதா கிமஸ்ய. ஆமா தம்பி சம்சாரத்துக்கு மாமியார்னாக்க தமையனுக்கு அம்மா இல்லையோ கிமஸ்ய. ராமனுக்கு என்னன்னு காட்டானாம் பரதன். அப்ப சொன்னாலாம் கைகை பிராப்தோசௌ கானனாந்தம் காட்டுக்கு போட்டான்னு சொன்னாலாம். கிமிதி ஏன் அப்படின்னு காட்டாளாம் பரதன். என்ன போனா லேசில ராமன் காட்டுக்கு நிருபகீரா ராஜாஜ்ஞ ராஜாவுடைய ஆஜ்ஞனா எல்லாரும் பயப்பட வேண்டாமா போய்த்தானே ஆகணும். உடனே பரதன் கோபம் வந்து அம்மாவை காட்டாளாம். கிந்ததாசௌ பபாஷ அதசப்தத்தை பிரயோகம் பண்ணி அசௌ நாள் என்னமா இந்த கழவன் ராமனை காட்டுக்கு போன்னு சொன்னான்னு காட்டாளாம் பரதன். உங்க அப்பா சொல்லிவிடுவாளா அப்பா லேசில ராமனை காட்டுக்கு போன்னு? நான் சொல்லும்படியா பண்ணினேன்டா நாளா நான் திரிகினேன்டா நாளா மத்வாக்பத்தா எம்மாக்கு கட்டுப்பட்டு நான் பிடிச்சு திரிகினேன். அந்த தொந்தரவு தாங்காம காட்டுக்கு போ சொன்னான்டா ராஜா நாளாம். பலந்தே உனக்கு என்னடி பலம் நாளாம்? எனக்கு பலம் இல்லை ஒன்னும். நீ ராஜாவாகணும் உன் பலத்துக்காக பண்ணேன் நாளாம். தவதராதீஷதா என்று சொன்னாளாம் கைகை. உடனே பரதன் ஆஹதோஸ்மின்னு கீழே விழுந்துட்டாளாம். கீழே விழுந்து கரண்டு அழுதாளாம் பரதன்.